சேனல். மை நேம் இஸ் முகில்வன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரொம்ப நாளாக இன்வென்ஷன் கிராஃப்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து சில உயிரினங்களுக்கு ஏர் இருந்தால், எல்லா உயிரினங்களுக்கும் ஏர் இருந்தால் தான் சுவாசிக்க முடியும், உயிர் வாழ முடியும். அது எப்படி இந்த சாயிலுக்குள்ளே ஏர் போய் எர்த்வார்ம்ஸ், அதாவது புழுக்களையும் இந்த எறும்புகளையும் உயிர் வாழ வைக்குது. அப்படி ஏர் வந்து சாயிலில் ட்ராப்ட் ஆகிருக்கும். அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வாங்கினா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரை நம்ம இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போ நம்மள்கிட்ட சாயில் இருக்குது. நம்மள்கிட்ட லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சாயில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது ஏர் பபிள் ஃபார்ம்ட் ஆகிருக்கு. நீங்கள் கேமராவில் பார்த்தா கூட தெரியாது, வீட்டில் வச்சு பண்ணி பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ நம்ம கலக்கலாம், ஏன்னா கீழே போய் செடிமெண்ட் ஆயிரும், அதனால கலக்கலாம். இதில் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் எனக்கு லிட்டிலாக தான் தெரியுது ஏர் பபிள்ஸ். நீங்கள் நிறைய அமௌண்ட்டாக இதுக்கு யூஸ் பண்ணுங்கள், அப்போ நல்லா தெரியும். இப்போ நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். இது ரொம்ப லிட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அடுத்து நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம வந்து பண்ண போகிறது வந்து இது ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டு. அது எப்படின்னா, லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகும். அதுக்கான நம்மளோட ப்ரூஃபை பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட வந்து ஒரு பிவிசி பைப் இருக்குது, கேண்டில் இருக்குது, அடுத்து நம்மள்கிட்ட லைட்டரோ தீப்பெட்டியோ இருக்குது. இப்போ இது மெட்டீரியலில் இது ரெண்டு தான். இப்போ வந்து நம்ம கேண்டில் தான் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் தான். இந்த கேண்டிலை நம்ம எரிய வைக்கும்போது இதுவும் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நம்ம இந்த கேண்டிலை எரிய வச்சு இப்போ நம்ம இதை வச்சு பார்க்க போகிறோம். இதை வச்சு பார்த்தா இந்த இது லைட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகுதுன்னு தெரியும். இதே நீங்கள் ஒரு வளைவு நெளிவு பைப்பை வச்சு பார்த்தா இது தெரியாது, லைட்டு தெரியாது, வெளிச்சம் மட்டும்தான் வரும், ஆனால் உங்களுக்கு அதை பார்க்க முடியாது. வெளிச்சமும் அவ்வளோவா வராது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கேண்டில் தான். இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் எரியட்டும். இது நார்மலாகவே மேக் பண்ண கேண்டில். இதில் திரியை போட்டு நான் கொஞ்சம் இது உடஞ்ச மெழுகெல்லாம் போட்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லைட் ஸ்ட்ரெயிட்டாக தான் ட்ராவல் ஆகுது பாருங்கள். இதே நீங்கள் ஒரு வளைவு நெளிவு இருக்கிற பைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா வராது. இப்போ என்கிட்ட வளைவு நெளிவு இருக்கிற பைப்பு என்கிட்ட இல்லை. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்க்கேன். இதே பைப்பை வச்சு நம்ம டெலஸ்கோப் பண்ணால் அது நான் ஒரு வீடியோவாகவே போடுறேன். இதுவும் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான், இதுக்கும் அவ்வளோவா பொருள் தேவைப்படாது.
இப்போ இந்த ஸ்மோக்கில் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மோக்கில் பற்ற வச்சா அது எரியும்ட்டு. ஆனால் இது இந்த கேண்டிலில் நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இது பிளெயினாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போகலாம். இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் எதுவுமே இல்லை, அதனால நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை பார்ப்போம். தேங்க்யூ.